அந்த மலைகளை பார்க்கும் பொழுது இமயமலை மாதிரி இருக்கு. இங்கிட்டு பார்த்தா அந்தோமான் மாதிரி இருக்கு, அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. எங்க கூமாப்பட்டி பாருங்க, அங்க பார்த்தா அந்தமான் மாதிரி இருக்குது, இங்க பார்த்தா ஐரோப்பா மாதிரி இருக்குது. சோசியல் மீடியால கூமாப்பட்டி பத்தி தான் இப்ப ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்குது. அந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சு வச்சவரே அதே பகுதியை சேர்ந்த தங்கப்பாண்டி அப்படிங்கிறவர் தான். தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கூமாப்பட்டியில இருக்கிற ஒரு அணையில குளிக்கிறதையும் அந்த தண்ணியை பத்தியும் இயற்கையான சூழலை பத்தியும், எங்க ஏரியா தான் சொர்க்கம், தண்ணி அமிர்தம் போல இருக்கும், கூமாப்பட்டின்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பார். இது கடந்த ஒரு வாரமாவே ட்ரெண்ட்ல தான் இருக்குது. முதல்ல இன்ஸ்டாகிராம்ல இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ட்விட்டர், ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு பரவும் ஆரம்பிச்சிட்டு உடனே நிறைய பேர் கூமாப்பட்டிக்கு போவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போகவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு மன அழுத்தமா, விடுமுறையை கொண்டாடணுமா, கூமாப்பட்டிக்கு வாங்க. கூமாப்பட்டி ஒரு தனித்தீவு, இந்த ஊர்ல இருக்கிற தண்ணீர் மூலிகை தண்ணீர் அப்படின்னு பேசி நிறைய மக்களை தன்னோட ஊருக்கு இழுக்கவும் செஞ்சுட்டார். இந்த வீடியோவில் கூமாப்பட்டியை சுற்றியுள்ள இயற்கையுமே காட்டியிருப்பார். அதனால ஊட்டி, கொடைக்கானல், கேரளான்னு சுற்றுலா சென்ற நிறைய மக்களும் கூமாப்பட்டியை கூகுள் மேப்ல தேடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நிறைய மக்கள் அங்க போக ஆரம்பிச்சதால கூமாப்பட்டி ஒரு சின்ன கிராமம் தான், சுற்றுலா பயணிகள் யாருமே நம்பி வர வேண்டாம்னு சொல்லிட்டு பொதுப்பணித்துறையும் அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது தெரியாம என்ன பண்ணிருக்காங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் சிலர் கூமாப்பட்டிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கப்பாண்டியன் காட்டிய அந்த வீடியோவில் அந்த இடங்கள் எல்லாமே வனத்துறை கட்டுப்பாட்டில் தான் இப்பவும் இருக்குது. அங்க யாருமே அனுமதிக்கவும் படலை அப்படிங்கிறதா உண்மை. இது எங்க இருக்குதுன்னா விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல தான் இந்த கூமாப்பட்டி இருக்குது. ஆனா இங்க அடிப்படை வசதி கூட இல்லாம மக்கள் அவதிப்படுறதா மக்களும் புகார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கூமாப்பட்டி விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு வட்டத்துல தான் அமைஞ்சிருக்கு. இது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல அமைஞ்ச ஒரு சின்ன கிராமம் தான். கூமாப்பட்டி வத்திராயிருப்பு மேற்குல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. விருதுநகர் மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி தான் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் அமைஞ்சிருக்கு. அங்க வத்திராயிருப்பு பகுதிகளில் தேவியாறு, நகரியாறு, ஐயனார் கோயிலாறு, ராக்காச்சி அம்மன் கோயிலாறு, செண்பகத்தோப்பு பேயனாறு, அத்தி கோயிலாறு, அர்ஜுனா நதி, தானிப்பாறை அப்படிங்கிற பல ஆறுகளும் நீரோடையும் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையில சாஸ்தா கோயில் அருவி, மீன்வெட்டி பாறை அருவின்னு சொல்லிட்டு மொத்தம் 13 அருவிகள் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நீர்த்தேக்கமும், பிளவக்கல் பெரியாறு, கோவிலாறு அணை, அப்புறம் பூங்காவுமே அங்கே நிறைய இருக்குது. இப்படி இயற்கை எழில் கொஞ்சம் இடமா தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய கோயில்களுமே அங்கே இருக்குது. மலையில ராக்காச்சி அம்மன் கோயில், ஐயனார் கோயில், வனப்பேச்சி அம்மன் கோயில், காட்டழகர் கோயில்னு சொல்லிட்டு நிறைய கோயிலுமே அங்கே இருக்குது. அதனால விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமாக தான் இருக்குது. ஸ்கூல், காலேஜ்லாம் லீவ் விட்டாங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகளும் இங்கே வரவும் செய்வாங்க. தங்கப்பாண்டியனோட இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய மீடியா அவரை பேட்டி எடுத்துக்கிறாங்க. அதில் அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு பொதுப்பணித்துறையும் சுற்றுலாத்துறையும் அதை பற்றி விளக்கமும் கொடுத்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் ஃபேமஸ் ஆயிட்டார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க சுற்றுலாத்தலம் எதுவுமே கிடையாது அப்படின்னும், இவர் சொல்றதை நம்பி யாருமே இந்த இடத்துக்கு வர வேண்டாம் சொல்லியிருக்காங்க. இந்த காட்டுப்பகுதி எல்லாமே வனத்துறையினர் சேர்ந்தது, அதனால மக்கள் வர்றதுக்கு இங்க தடையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் அங்க போன மக்களுமே இந்த கூமாப்பட்டி விஷயத்தை நம்ம ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி புலம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் கூமாப்பட்டிக்கு போயிருப்பாங்களே, அங்க போனவங்களுமே வீடியோவை சோசியல் மீடியா அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அங்க உள்ள நிலைமை எப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் தங்கப்பாண்டி சொல்றது போல கூமாப்பட்டி ஒரு சுற்றுலா தலமே கிடையாது, இங்க குளிக்கிறதுக்கும் மலை மேலே ஏறி நீர்வீழ்ச்சிக்கு போறதுக்குமே எல்லாமே தடை செய்யப்பட்ட பகுதியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே வனத்துறையோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இவர் குளிக்கிறார்ல அந்த வீடியோவில், அந்த இடமுமே பார்க் மட்டும் தான் இருக்குது, அங்கே குளிக்கவும் முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவுமே ஃபாரஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் நிறைய மக்கள் அங்கே போய் ஏமாந்துருந்தாலும் இவர் செஞ்சதுல உண்மையான ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குதுங்க. பூமாம்பட்டி பகுதியில் இருக்கிற டேமுடைய பூங்காவை பராமரிக்கிறதுக்காக கவர்மெண்ட் சார்பில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது வரைக்கும் எந்த வேலையுமே அங்கே நடக்கல. வீடியோ ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு விஷயமே எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. அதனால விருதுநகருடைய மாவட்ட கலெக்டரான அதுக்கு விளக்கமும் கொடுத்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு வட்டம் பிளவக்கல் பெரியார் அணையில 10 கோடி ரூபாய் மதிப்பிட்ட பூங்கா மேம்பாட்டு பணி தொடரும் சொல்லிட்டு முதலமைச்சர் அறிவிச்சார். அந்த அறிவிப்பு தொடர்ந்து அதுக்கான திட்ட மதிப்பீடு அரசு கிட்ட கொடுத்ததாகவும், தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து அரசாங்கம் அப்புறம் நிதி ஒதுக்கீடு பெறதுக்காக தொடர்ச்சியா முயற்சி மேற்கொள்ளப்பட்ட வருவதாகவும், நிதி வந்த உடனே பூங்கா மேம்பாட்டு பணிகள் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தங்கப்பாண்டியன் முதல்ல ஒரு வீடியோ போட்டாரு. அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நிறைய மக்கள் அங்க போய் ஏமாந்து போனாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுதான் அவர் கூமாப்பட்டியை பத்தி தெளிவா சொல்லவும் செஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் மக்களுக்குமே இதை பத்தி தெளிவா புரியவும் செஞ்சது. உண்மை சொல்லப்போனா இந்த ஒரு விஷயத்துல தனக்கான வாய்ப்பை பயன்படுத்தி சரியான விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கப்பாண்டியனை நிறைய பேர் பாராட்டவும் செய்யறாங்க. இந்த கூமாப்பட்டியை பத்தின உண்மையான நிலை என்னன்னா, பிளவக்கல் பெரியார் அணைக்கு போற சாலை வந்து எல்லாமே சேதமடைஞ்சுதான் இருக்கு. அது மாதிரி போதிய பேருந்து வசதியும் இல்லாம தான் இருக்கு. இங்க செல்போன் டவருமே கிடையாது. அதனால அவசர உதவிக்கு கூட யாரையுமே போன்ல கூப்பிட முடியாது அப்படிங்கிற நிலை தான் இருக்குது. அதனால இங்க மக்கள் ரொம்பவே சிரமமா தான் இருக்கிறாங்க. உள்ள பிளவக்கல் அணையில இருக்கிற பூங்கா பார்த்தோம்னா கொரோனா லாக்டவுன்லயே போட்டவும் செஞ்சுட்டாங்க.
அதுக்கப்புறம் எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே பண்ணாதனால அந்த பூங்கா இப்போ யாருமே உள்ளே போக முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. இதனால தான் பூங்காவை சீரமைக்க 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த பணியுமே தொடங்கவும் செய்யல. அதனால தான் பிளவுக்கல் அணை அப்புறம் பூங்காவை போகிறதுக்கு பொதுமக்களுக்கு தடையும் விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் கூமாப்பட்டியில் உள்ள வயல்வெளி அப்புறம் ஓடைகள் அப்புறம் பிளவுக்கல் அணை கண்மாய்கள் எடுத்த பழைய வீடியோவை தான் தங்கப்பாண்டியன் ரிலீஸும் பண்ணியிருக்கலாம். உண்மையை சொல்லப்போனால் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாலேயோ முடியாத விஷயம், கவர்மெண்டாலேயோ முடியாத விஷயம் ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணுறது. ஆனால் தங்கப்பாண்டியன் அப்படிங்கிற ஒரு தனி மனுஷன் வந்து கூமாப்பட்டியை ட்ரெண்டாக வச்சிருக்கிறார். டார்க் நைட் TN84 அப்படிங்கிற இன்ஸ்டா ஐடி மூலமாக தான் கூமாப்பட்டிக்கு ஊருக்கு வாங்க அப்படிங்கிற தன்னோட ஊரோட பெருமையை பேசவும் செஞ்சார். கிட்டத்தட்ட 200 ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் ஆரம்பத்தில் இருந்திருக்காங்க. இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இவரோட இன்ஸ்டா ஐடியில் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாரு. பூஜா ஹெக்ட் ஆக்டர்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாப்புல. ஆனால் இன்ஸ்டாகிராமில் இவர் போட்டுக்கிற ஒவ்வொரு வீடியோ பார்த்தோம்னா கூமாப்பட்டியை உலகம் முழுக்க கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. கூமாப்பட்டியில் ஒரு முக்கியமான இடம்னு பார்த்தோம்னா பூங்கா. அங்கே ஒரு பூங்கா மட்டும் இல்லைங்க, நிறைய பூங்காங்களும் இருக்குது. கூமாப்பட்டியோட இப்போதைய நிலைமை என்ன தெரியுமா? கோடை காலம் முடிஞ்சு மேற்கு தொடர்ச்சி மலை கிடையாது. இதனால நீர்வரத்து அங்கே சுத்தமாக இல்லை. அணைக்கட்டு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வனவிலங்கு நடமாட்டமும் அங்கே அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் அங்கே அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கு. அங்கே தண்ணி கிடையாது, குளிக்கவும் முடியாது, வனவிலங்கும் அதிகமாக நடமாட்டுங்கிறதுனால உயிருக்கு உத்தரவாதமும் கிடையாது. இதனால தான் அங்கே சுற்றுலா பயணிகளுக்கும் அரசு அனுமதியை வழங்குறதும் கிடையாது. தமிழ்நாடு சுற்றுலாத்தலம் பார்த்தோம்னா ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலத்தை சொல்லுவோம். ஆனால் தமிழ்நாட்டில் நிறைய இயற்கை எழில் கொஞ்சம் இடமும் இருக்க தான் செய்யுது. அதை தமிழ்நாட்டு சுற்றுலாத்துறை தான் எடுத்து டெவலப் பண்ணவும் செய்யணும்.